இந்து தத்துவத்திலும் குறிப்பாக ரமண மகரிஷியின் போதனைகளிலும் நிரந்தர விடுதலை, அதாவது முக்தி அல்லது மோட்சம் என்பது நாம் எங்கோ வெளியிலிருந்து புதிதாக பெறுவது அல்ல. அது ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கும் நமது உண்மையான நிலையை உணர்வதே ஆகும். நிரந்தர விடுதலை என்பது என்ன என்பதை பற்றி எளிய விளக்கம். நாம் நம்மை இந்த உடல், மனம் அல்லது பெயர் என்று தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தீவிர சுய விசாரணை மூலம் நான் யார் என்று நமக்குள் கேள்வி எழுப்புவதன் மூலமும் அழியக்கூடிய இந்த உடலையும் மனதையும் தாண்டி எப்போதும் மாறாமல் இருக்கும் ஆன்மாவை, அதாவது உள் உணர்வை உணர்வதே உண்மையான விடுதலை. மனம் இருக்கும் வரை எண்ணங்களும், எண்ணங்கள் இருக்கும் வரை இன்ப துன்பங்களும், அதனால் பிறவி சுழற்சியும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். எப்போது மனம் தன் இருப்பிடமான ஆன்மாவில் முழுமையாக ஒடுங்கி எண்ணங்களற்ற நிலையை அடைகிறதோ அப்போதுதான் நிரந்தர அமைதியும் விடுதலையும் சாத்தியமாகிறது. உலக பொருட்கள், உறவுகள் அல்லது கடந்த கால எதிர்கால நினைவுகள் மீதுள்ள பற்றுகளை விடுவதே விடுதலை. கடமையில் ஈடுபட்டு இருந்தாலும் அதன் பலன்களின் மீது பற்று வைக்காமல் சாட்சி பொருளாக வாழும்போதே விடுதலை பெற்றவராக மாற்றுகிறது. எப்போது நான் என்ற அகந்தை அழிகிறதோ அப்போது பிரபஞ்ச பேரறிவு மட்டுமே எஞ்சி நிற்கிறது. அதுவே எல்லையற்ற மாறாத நிரந்தர விடுதலை. எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும், எதுவுமே இல்லைனாலும் எல்லாம் இருப்பது போலவும் தோன்றினாலும், சர்வமும் சகலமும் இருப்பதும் இல்லாமல் போவதும் மாறாத உண்மை. வெறுமனே ஏற்றுக்கொள்வதும் கடந்து போவதும் தான் நிரந்தர விடுதலை. அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ. இந்த ஆன்மீக தேடலில் உங்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட சந்தேகம் அல்லது ரமண மகரிஷியின் போதனைகள் குறித்த கேள்விகள் உள்ளனவா? கமெண்டில் பதிவிடுங்கள். சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ.